वरदराजाय अभीष्टप्रदायकाय महागणपतये नमः एवं वेद योगा महागणपतये अस्य विकर्मणि सर्वस्य निर्विघ्नं कुरु सिद्धये समाधि आश्रये अपरसिद्धताय नमो महागणपतये नमः अनेककोटि प्रार्थनान् समर्पयामि सर्वविघ्नोपशान्तये ॐ सत्तजा प्राणानाय अमृतं पूर्णवस्वरा भवो समग्रौ वासरः वासरस्तु शिरवाससंयुक्ताय
पुत्रपूषा विश्ववेदानि सर्वतोमां पागि पागि सन्दानि वाङ्मयत्वं चिन्मयः भवानन्दमयं वाहि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्त्वमसि त्वं गुणत्रयाधीनः त्वं देहत्रयाधीनः त्वं कालत्रयाधीनः त्वं मूलाधारी नित्यं बिन्दुरुत्तररूपं नादसन्तानं संविधानस्य भवति सूर्यग्रहे महानित्यां प्रतिमा सन्निधो वा यत्वा सिद्धमन्त्रो कमले एवं वेद इत्युपनिषदे पत्रदानः यदन्नेनादिनो दिवादस्य अमृतं दिवे सुभादोर्तो देवुरः पादो सिंहमात् विराजयायत विराजय அதனை தொடர்ந்து யாகங்களாம் செய்து யாக பூஜைகளாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன 108 மூலிகை திரவியங்களால் யாகம் சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது அந்த ஆலயத்திற்கு முன்பாக அந்த பாகசாலையிலே வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோம திரவியங்களாம் மங்கள இசையுடன் ஆலயம் வலம் வந்து யாகசாலை வலம் வந்து யாகசாலையிலே கொடுக்க உள்ளார்கள் மூலிகை திரவியங்களால் இந்த யாகத்திலே குமுகுமா என சொல்லக்கூடியது. அதாவது இந்த யாகத்திலே நாம் மூலிகை திரவியங்கள் போடும் பொழுது அந்த புகையாகப்பட்டது எல்லா இடமும் செல்லும் பொழுது யுத்த தேவதைகளாம் சென்று விடுவார்கள். இந்த மாலா மந்திரம் மூல மந்திரம் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய கூர்ச்சத்தினால் உள்ளே சென்று அந்த
निर्विघ्नङ्करमेध्येव सर्वकार्याणि साधय साधय स्वाहा आगाय सुजगोरी समप्रभ निर्विघ्नसन्निध्यस्य राहवे केतवे नमो नमः स्वाहा आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय चराय धीमहि विष्णुप्रचोदयात् स्वाहा महालक्ष्मी विद्महे இந்த இடத்திலே நாம் யாக வேள்வியிலே பிரார்த்தனை செய்து கொண்டால் அந்த காரியம் சிறப்பாக நடக்கும். அதனால வஸ்திர சமர்ப்பணம் எதுக்காக मंत्र पुष्प प्रिय मंत्र पुष्प नवदार्या இப்பொழுது पुष्पंवेदा पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति चन्द्रमावा अपान् पुष्पं पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति यदेवं वेद योपारायणं वेद आयतनवान् भवति संवत्सरो वा आयतनवान् भवति यत्संवत्सरस्यायतनः அடுத்தபடியாக அடுத்தபடியாக 4 வேதங்களும் 4 இதிகாசங்களும் 4 புராணங்களும் ஓம் நிசுசேத கணபதே கணேஷத்வா மஹாசேத்வா வாஜவஸ்தோ வாஜவஸ்தேவோபஸ்தவிதா प्राप्यतो श्रेष्ठतमाय कर्मणि गृत्सेभ्यो गृत्सपतिभ्यश्च वो नमो प्रातेभ्यो प्रातपतिभ्यश्च वो नमो गणेभ्यो गणपतिभ्यश्च वो नमो नमः यजुर्वेदமானது செய்யப்படுது. அடுத்து சாமவேதம் என்று சொல்லக்கூடியது சாமகானம் சாமவேதம் சங்கீதம் निहोदात्स्य वर्षि एतत्
सायं नास्ते சூத்திரம் என்று சொல்லக்கூடியது. அந்த கிரட்ச சூத்திரமானது விநாயகர் என்று சொல்லக்கூடியது. விஸ்வஸ்ய விஜ்ஞாபகோ விஜ்ஞாதந்த விநாயகம் கஜமுகம் வீணாதி வாத்திய பிரியம் வந்தே சந்திரதராத்மஜம் விதினதம் நாட்யா தேத்தை தேத்தை தக்க கிட்டகின துங்க தகுதாம் தொம் தம் கிடதும் தம் தாக்கிட கிட தகிதி கிட கிட தகிதும் கிட கிட தகினம் கிட கிட தகி தாக்கிட கிட தகி சீதக்களப செந்தாமரைப்பூம் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமு புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே
இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனிற் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடில்து தலமொரு 4 தந்தென கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 2 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமும்